எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ரோமர் 8:28 இப்படியாக சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். இந்த காலவெளியிலும் நீங்கள் அநேக காரியங்கள் உங்களுக்கு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கின்றார். யோசேப்போட வாழ்க்கையில் அவன் சகோதரர்கள் அவனுக்கு எதிராக தீமைகள் செய்த பொழுதும் கர்த்தர் அது நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை அவர் சகோதரர்கள் அவனை குழிக்குள் தள்ளாமல் இருந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நன்மையை அவன் அறிந்திருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை கர்த்தரே அதை அனுமதிக்கின்றார். ஒருவேளை உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் தீமையாக இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் என்று சொன்னார்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் எல்லா தீமையான காரியங்கள் நடந்தாலும் அதை நன்மையாக அவர் மாற்றுவார். இந்த காலங்களில் உங்கள் தீமையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார்.